பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் கிரியேத நாமத்தினாலே ஆமென். தமிழ் சுவிசேஷ திருச்சபை தரங்கவாசம் சபை ஊழியர்களாக இந்த மாலை நேர சபை வேளையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கவும் மன்றாடவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அந்த தேசங்களுக்காக செபிக்கவும் வந்திருக்கிறார்கள். கடவுள் தாம் இந்த ஜெப நேரத்தை கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நல்லீவுகளுக்கும் இரக்கங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கின்ற அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த இந்த மாலை பொழுதிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரங்கை வாச சபை ஊழியர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்க மன்றாட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கடவுளுடைய ஆவியானவர் ஒவ்வொரு உரிமையிலும் தங்கியிருந்து உமது ஆவியால் நிரப்பி ஆண்டவரை செபிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்படும்படியாக, உம்முடைய செவிகள் ஆண்டவரை திறந்திருக்கும்படியாக ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் உடைய பிரசங்கமைகளை வழிநடத்திட்டோம். பேசுகிறவர் நீர் என்று சொல்லி உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகனால் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கர்த்தாவே ஒரு ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திற்காக எங்களை ஜபிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்டிலே கர்த்தாவே உலகம் எங்கும் பரவிக்கொண்டு இருக்கிற இந்த கொரோனா நோயால் கர்த்தாவே மக்கள் எவ்வளவோ வேதனையும் துன்பங்களும் பட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு விசையாய் கர்த்தாவே கண் சாய்த்து கர்த்தாவே எங்கள் உமது கரங்களால் எங்களை தொட்டு கர்த்தாவே நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மக்களையுமாய் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்தரலும் தகப்பனே. அநேக மக்கள் ஆஸ்பத்திரியிலும் கர்த்தாவே கொடிய வேதனையிலும் கர்த்தாவே படுகின்ற வேதனைகளாம் நீ நீக்கி போட்டு உமது காயம்பட்ட கரங்களெல்லாம் தொட்டு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த குரு சேகரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்களை ஒற்றுமையாய் படித்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறதுக்காக ஒரு தருணத்தை கொடுத்த நன்றி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னுமாய் கர்த்தாவே அநேக வேதனைகளும் துன்பங்களையும் இருக்கின்ற கர்த்தாவே புதிதாக உருவாகப்படுகிற அந்த கொரோனா நோயை கர்த்தாவே நீர் கட்டுப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாட்டிலே கர்த்தாவே
எங்கும் கர்த்தாவே நீர் ஒரு சமாதானத்தோடு கர்த்தாவே அனைவரும் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் சாப்பிடுங்க. மாறாத கடவுள் நம்முடைய ஜெபங்களை அவர் கருத்தாக கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சமீபத்திற்கும் அல்ல நான் தூரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாலை பொழுதில் இறைவனே உங்களுடைய தாசர்களாக கூடி வந்து நாங்கள் செபிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய குறைகள் குற்றங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறவனை நான் பரமே தள்ளுவதில்லை என்று சொன்னீரேன். ஆமாண்டவர் இந்த மாலைகளில் கூட உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த தொற்று நோய் எங்களை விட்டு அகற்று போகணும். உங்களுடைய தமிழகத்தை விட்டு அகற்று போகணும். உங்களுடைய இந்தியாவை விட்டு அகற்று போகணும். இந்த உலகத்தை விட்டு அகற்று போகணும். என் காண்கிற சமாதானத்தின் தேசமாக இருக்கும்படியாக தேவன் அருள் செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த கொடிய வியாதி எங்களை விட்டு அகற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் கொடிய வேதனை எங்களை விட்டு அகற்று போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை தாழ்த்து படைக்கிற சுவாமி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. உடைய திருநாமம் தொடர்ந்து எங்களை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை வழிநடத்த நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கின்றோம், உம்மை பாடுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் கர்த்தாவே. அன்பின் இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையாக ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்மிடம் வருகின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த இந்திய தேசத்திற்காக நாங்கள் உம்மிடம் வருகின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த கொள்ளை நோயினால் கர்த்தாவே தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே கர்த்தாவே உம்மிடம் நாங்கள் வருகின்றோம் ஆண்டவரே. அன்பின் இயேசு சுவாமி, நீ சொன்னீரே கர்த்தாவே, எகிப்தில் இருக்கின்ற அந்த காரியங்களை கர்த்தாவே, அந்த நோயை இனி இந்த நாளிலே நான் வரவிட மாட்டேன் என்று சொன்ன என் அன்புதாகப்படி இந்த அருமையான தேசத்தை உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசத்தில் ஒவ்வொரு மாகாணங்களையும் மாவட்டங்களையும் தாலுக்காக்களையும் ஒவ்வொன்றையும் ஒரு கரங்களிலே ஒப்படைக்கின்றோம் சுவாமி. தேசத்தையும் தேசத்தின் குடிமக்களையும் கர்த்தாவையும் ஒரு கரங்களிலே
கரங்களை ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த கொள்ளையினால் ஒருவரும் பாதிக்கப்படாதவரே கர்த்தாவே, உமது ஆவியின் வல்லமையை கர்த்தாவே, உமது ரத்தத்தை கர்த்தாவே இந்த தேசத்தின் மீது தெளித்து ஒன்றும் பாதிக்கப்படாத வண்ணம், இந்த கொள்ளை நோய் ஒருவரையும் பாதிக்கப்படாத வண்ணம் ஆண்டவரை, மீண்டுமாக மரணங்கள் சந்திக்காத வண்ணம் ஆண்டவரே, உமது நேச கரங்களால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆண்டவரே பல்வேறு கர்த்தாவை மக்கள் பாழாய் போகின்றார்கள் ஆண்டவரே, மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. அந்த மாகாணத்தில் உமது கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, ஒரு ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவனமாக அவனை தமிழகத்திலும் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற கொள்ள நோய் பரவி வருவதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை, இனி ஒரு காலங்களில் ஒருவரும் மறிக்க கூடாத அளவுக்கு உமது வல்லமையான கரம் ஆண்டவரே, வல்லமையான ஆவி அந்த மக்கள் மேல் ஊற்றி ஆண்டவரே, இந்த நோயை நீர் அகற்ற வேண்டுமாய் கர்த்தாவை ஒரு பாதத்தின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவை, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இல்லங்களிலும் உமது ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தாவே மக்கள் கர்த்தாவை சுகம் பெற்று நலம் பெற்று ஆண்டவரை உமக்கு சாட்சியுள்ள மக்களாக, உமக்கு மகிமையுள்ள மக்களாக இந்த தேசத்தில் இருக்க அருள் தாரும் அன்பின் இயேசு சுவாமி. இந்திய தேசத்திலே பூட்டியிருக்கின்ற அத்துணை ஆலயங்களும் கர்த்தாவே விரைவிலே திறக்கப்பட்டு அந்த ஆலயங்களிலே ஆராதனை நடைபெற்று ஆண்டவரை ஆராதனை மூலமாக உமது திருநாமம் மகிமைப்பட கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும், பிள்ளைகளையும், மக்களையும், ஆண்களையும், பெண்களையும், ஆண்டவரை வயதானவர்களையும், குழந்தைகளையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். கர்த்தாவை, ஒவ்வொரு காரியங்களுக்காக உம்மை நோக்கி வேண்டுகின்ற மக்களோடு நீர் கூட ஏறும் ஆண்டவரே. அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களும் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை. இந்த தேசத்தை ஆளுகின்ற மக்களையும், குறிப்பாக ஆண்டவரை சமீபத்திலே நடந்த அந்த இராணுவ எல்லைகளிலே ஆண்டவரை, இந்திய தேச எல்லைகளில் நடந்த அந்த படைகளை கூட உமது கரங்களை ஒப்படைக்கிற சுவாமி. அந்த தேசிய படைகளுக்கு கர்த்தாவே நீ ஆறுதலாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ராணுவத்திற்கு உமது கட்டளை இடும் ஆண்டவரே, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீ பாதுகாப்பை கொடுக்கும் ஆண்டவரே. மருத்துவருக்கும் ஆண்டவரே, செவிலியர்களுக்கும் கர்த்தாவே, துப்புரவு தொழிலாளர்களுக்கும், காவல்துறைக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கொடுத்து அவர்கள் செய்யும் பணியிலே கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம், சொத்தரிக்கின்றோம். எல்லாவற்றையும் உமது கரங்களை ஒப்படைக்கின்றோம். துதி, கனம், மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இரக்கமும் கிருபையும் மிகுந்த கடவுள், இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சாமி. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கின்றீர்கள், அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவர். இந்த மாலை வேளையில் கூட தேசத்தை கூட கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரால் நடைக்கிற ராஜா ஆண்டவர், அன்பு அந்த பாவியான ஸ்திரீ கண்ணீரால் அவருடைய திருப்பாதங்களை நடைத்து முத்தமிட்டது போல இறைவனே, இந்த நாளிலே கூட ஏதும் சொல்லுகிறது, எங்கள் பாதியிலே வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவருடைய திருப்பாதங்களை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, நாளிலே கூட எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரை, நாங்கள் பாதமுத்தி செய்கிறோம் சாமி. ஒரு விசைகள் கண்ணோக்கி பாதியும் தேசத்து எங்களுடைய மக்களை கண்ணோக்கி பாரு சுவாமி. இந்த கொடிய வியாதி அகன்று போகட்டுமே. உத்தரவிடுங்கள் ராஜா, உத்தரவிடுங்கள் ராஜா. நீ சொன்னீரே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த பிசாசை கடவுளுக்குள் தள்ளினீர கடவுள். இந்த நாளில் கூட இந்த கொடிய வியாதி அகற்றபடியாக செபிக்கிற சாமி. கண்ணீரோடு வருகிறோம் ஏசப்பா, கண்ணீரோடு வருகிறோம். பார்வையற்ற மனிதனை நோக்கி தாவீதின் குமாரனை இறங்கும் என்று அவையமிட்டது போல இந்த மாலை வேளையில கூட நாங்கள் ஒவ்வொருவருமாய் ஒரு தேசத்திற்காக, ஒரு திருச்சபைக்காக அவையமிடுகிறோம் சாமி. இந்த திருச்சபை திறக்கப்படட்டும், ஒரு ஆலய மணி ஓசை கேட்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஏன் கலங்குகிறார், ஏன் தயங்குகிறார்? கர்த்தரை நோக்கி காத்திரை என்று சொல்லி திருவசனங்களால் போதித்தவரே, நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் திகைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னாகுமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி வாக்களித்தவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இறைச்சபங்களை கர்த்தர் கேட்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வந்து கொடுக்கிறோம், என்னுடைய திருக்கரத்தில் தாழ்த்து படிக்கிறோம். இயேசுவே எங்கள் மன்றாட்டு என்று கேட்டார்கள்.
கூட்டத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டிருந்த நம்முடைய பேராயர் ஐயா அவர்களையும் தேவரீர் அவரது சங்கத்தையும் எங்கள் திருச்சபையும் நீர் ஆசீர்வதித்தலும். தேவரீர் உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் உம்மை நினைக்கவும் நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை நாங்கள் உண்மை துதிக்கி கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி எடுத்துக் கொடுக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, தேவரீர் தரங்கவாசம் ஒரு சேகரமாக ஊழியர்களாக உங்களுடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தலும். அன்பின் பரம தகப்பனே, தேவரீர் இதோ இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காக உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். குறிப்பாக தமிழகத்திற்காக வருகிறோம். தமிழகத்திலே தேவரீர் இதுவரை 71,000 பேர் தேவரீர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகரத்துக்காக வருகிறோம். தேவரீர் சென்னை மாநகரத்திலே 48,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம். தேவரீர் தமிழகத்தின் ஜனத்தொகையிலே தேவரீர் 85 லட்சம் பேர் அதோ அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அப்பனே தேவரீர் மிகவும் குறுகலான சாலையிலே குறுகலான பாதையிலே தேவரீர் அதோ ஆத்தோரங்களிலே நதிக்கரை ஓரத்திலே எல்லாம் குடியிருக்கிறார்களே அவர்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம். தேவரீர் இந்த வியாதி அவர்களை விட்டு செல்ல நீர் கிருபை செய்தலப்பனே. தமிழில் இருக்க மற்ற எல்லா மாவட்டங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம். அந்த மாவட்டங்களெல்லாம் ஆசீர்வதித்தப்பனே. தேவரீர் பல்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம். தேவரீர் இதோ இந்த வியாதி பரவாமல் இருக்க கிருபை செய்துள்ளோம். அன்பின் பரந்தப்பனே, குறிப்பாக தேவரீர் ஏதோ மருத்துவர்களுக்கு நீங்கள் ஆனத்தையும் அறிவையும் புத்தியும் பலத்தையும் கொடுத்து சீக்கிரமாக இந்த வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க நீ கிருபை செய்தலும். இந்த வைரஸ் எங்களை விட்டு நீங்கள் நீர் கிருபை செய்தும். அன்பின் பரதப்பனே, தேவரீர் 6 மாத காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவனே, எப்படி வாழ்வது, என்ன செய்வது, மாத சம்பளம் கிடைக்கவில்லையே, தினக்கூலி கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கிற தருணத்திலே உங்களுடைய பாதப்பள்ளி வைக்கிறோம். இந்த வைரஸ் எங்களை விட்டு நீங்கள் நீர் கிருபை செய்தலப்பனே. தேவரீர் மறுபடியுமாக இந்த பூமியை நீர் ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே ஆசீர்வதித்து தேவரீர் மறுபடியுமாக நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்தலாம் என்று பரதப்பனே. தேவரீர் ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை உணவிற்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கிறோம். தேவரீர் இந்த காலகட்டத்தில் உதவி செய்த அனைத்து மக்களையும், அனைத்து தொண்டு நிறுவனங்களையும், அனைத்து திருச்சிறவைகளையும் தேவரீர் மாகாணங்களையும் மாவட்டங்களையும் தேவரீர் அரசையும் நம்முடைய பாதப்பட்டில் வைக்கிறோம். தொடர்ந்து அந்த மக்களுக்காக உதவி செய்யும் எண்ணத்தை நீர் கொடுத்துள்ளோம். அன்பின் பரதப்பனே, தேவரீர் இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதத்தோடு முடிந்து தேவரீர் ஏதோ சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தலும். தேவரீர் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் உம்மை புரிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பை தெரிந்து கொள்ளவும், உம்மை போற்றவும், உம்மை துதிக்கவும் நீர் கிருபை செய்தல் அப்பனே. தேவரீர் இந்த வியாதியை மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த பாடத்திற்காக நன்றி அப்பனே. தேவரீர் நீ ஒருவரே இல்லாமல் எங்களுக்கு வேறு தேவன் இல்லை அனுப்பரே. தேவரீர் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும், தேவரீர் ஆலயம் திறக்கப்படும் போது தேவரீர் உம்மை நாங்கள் வேகமாக சென்று அந்த ஆலயத்தில் புகுந்து உம்மை துதிக்கவும் தோத்தருக்கு கிருபை செய்தலும். தேவரீர் குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக வருகிறோம், பெரியவர்களுக்காக வருகிறோம். தேவரீர் அவரை பாதுகாத்தரலும் பராமரித்தரலும். எந்த வேலையை வராமல் பார்த்துக்கொள்ளப்பனே. தேவரீர் இந்த கொரோனா வைரஸ் உழைத்து விட்டு சீக்கிரமாக சென்றுடனே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாத பற்றி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய லுத்தரன் ஜெப நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். கடவுளை துதிக்கவும், ஆண்டவரிடத்திலே நம்முடைய இறை வார்த்தைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் இந்த நாளிலே மீண்டுமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நேரிலும் கூட நம்முடைய இந்த சிறிது நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதத்தின் முதல் 9 வசனங்களையும் 12வது வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள், 12வது வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ. தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ.
கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த சங்கீதத்தின் புத்தகம் இஸ்ரவேலர்களுக்கு சத்துருக்களாய் இருந்தபோது, சிறையிருப்பில் இருந்தபோது அவர்களுக்கு எழுதப்பட்டது. தங்களுடைய துன்பங்களின் மத்தியில் இருக்கின்ற பொழுது தாவீது ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கின்ற ஒரு விண்ணப்பமாக கூட இந்த சங்கீதங்களின் புத்தகம் இருக்கிறது. தன்னுடைய மக்களுக்கு ஒரு மீட்கும்படியாக விண்ணப்பத்தை இந்த இடத்திலே தாவீது வைக்கின்றார். இந்த சங்கீதத்திலே நாம் பார்த்தோமேயானால் 3 காரியங்கள் இந்த விண்ணப்பத்திலே இருக்கின்றது. முதலாவதாக அவர் கடவுளை நினைவு கூறுகின்றார். தங்களுடைய இக்கட்டான நேரத்திலே கடவுளை நினைவு கூறுகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோமேயானால் நெருக்கத்தின் மத்தியிலே வேண்டுதல் செய்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்த்தோமேயானால் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். கடவுளை நினைவு கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி எல்லாம் கடவுளை நினைவு கூறுகின்றோம்? நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரங்களிலே கடவுளை நினைவு கூறுகின்றோம். அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவருக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். அல்லது நாம் துக்கத்தின் மத்தியிலே அல்லது துன்பத்தின் மத்தியிலே இருக்கின்ற பொழுது கடவுளை நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் இந்த காலகட்டங்களிலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நினைப்பதை விட அதிகமாக நாம் ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் நாம் இக்கட்டின் மத்தியிலே இருக்கின்றோம். இந்த பகுதியின் அடிப்படையில் நாம் வாசித்தோமேயானால் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினவராக இருக்கின்றார். அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர் மீது இருக்கின்ற கோபத்தை நீக்கி தம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்கின்ற ஒரு ஆண்டவராக இந்த பகுதியிலே அவர் தாவீது கடவுளை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை அருளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவராக தாவீது தன்னுடைய சங்கீதங்களின் புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். கோபத்தை நீக்கி எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட ஒப்புரவாகின்றவராக இருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரத்தின் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்த்தோமேயானால் அதிலே சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் ஒப்புரவாக கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். இன்னும் நாம் ஆழமாக இதிலே நாம் பார்த்தோமேயானால் உலகத்தாருடைய குற்றங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். உலகத்தாருடைய குற்றங்களை எண்ணாமல் தம்மோடு கூட அவர் ஒப்புரவாக்கி கொண்டார் என்கின்றார். உலக மக்களின் குற்றங்களை பார்க்காமல் என்று பார்க்கின்ற வேளையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பெற்றிருக்கின்ற நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம்? பல நேரங்களிலே மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கின்ற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உண்மையோடு கூட செய்வதற்கான ஒரு அழைப்பினை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகனாக தான் தாவீது இந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கின்றார். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மன ஆற்றலை கொடுத்ததும் அதுதான். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை உணர்ந்திருக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மனநிலையோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை நினைத்து பார்க்கின்ற பொழுது இதை எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரை நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதைதான் தாவீது செய்தார்.
இரண்டாவதாக நாம் பார்த்தோமேயானால் நெருக்கங்களுக்காக வேண்டுகின்றவராக இருக்கின்றார். இந்த சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே தன்னுடைய நெருக்கங்களுக்காக அந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கின்றார். சிறையிருப்பிலே இருக்கின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் அனுபவித்த நெருக்கங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம். கடவுளுடைய கோபாக்கினியை பெறுவதை விட மிகப்பெரிய பயங்கரமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கோபம் நம்மீது திரும்பியதேயானால் நிச்சயமாக நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நெருக்கங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து தாவீது இந்த இடத்திலே வேண்டுகின்றார். அந்த இடத்திலே கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசியாக காத்தின் வழியாக தாவீதுக்கு 3 விதமான காரியங்களை முன்வைக்கின்றார். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்த்தோமேயானால் தீர்க்கதரிசி காத்தின் வழியாக தாவீதுக்கு ஆண்டவர் 3 விதமான தண்டனைகளை அந்த இடத்திலே முன்வைக்கின்றார். முதலாவதாக நாம் பார்த்தோமேயானால் தேசத்திலே 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும். தேசத்திலே 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும். இரண்டாவதாக பார்த்தோமேயானால் எதிரிகள் தொடர 3 மாதங்கள் அவர் தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிரிகள் பின்தொடர்ந்து வர 3 மாதங்கள் அவர் தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மூன்றாவதாக 3 நாட்கள் கொள்ளை நோய். இவை 3ஐயும் முன்வைத்து இதில் ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள், இல்லை என்றால் மனிதனுடைய கையிலே நீ விழ நேரிடும் என்று சொல்லி தீர்க்கதரிசி காத்தின் வழியாக ஆண்டவர் தாவீதுக்கு செய்தி அனுப்புகின்றார். 3 விதமான தண்டனைகள். தாவீது அந்த இடத்திலே ஒரு முடிவு செய்கின்றார். மனிதனுடைய கையிலே விழுவதை விட கடவுளுடைய இரக்கம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி அவர் மூன்றாவதாக 3 நாட்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை நோயை அவர் தெரிந்து கொள்கின்றவராக இருக்கின்றார். அந்த 3 நாட்கள் கொள்ளை நோய் தேசத்திலே வந்தது. தான் முதல் பேர்செபா வரை அந்த கொள்ளை நோய் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக 3 நாட்கள் இருந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக 70,000 பேர் அந்த இடத்திலே மாண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எருசலேமின் மீது வானதூதர் தம் கைகளை அவர்கள் ஓங்குகின்ற பொழுதும் அந்த இடத்திலும் கூட தாவீது நான் தான் பாவம் செய்தேன், மக்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி மக்களுக்காக அந்த இடத்திலே அவர் வேண்டி நின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே கேட்கின்றார். அதே 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே நாம் வாசித்தோமேயானால் தேசத்திற்காக அவர் செய்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார். அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நடைமுறையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கொள்ளை நோயாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா, நம்முடைய வாழ்க்கையிலே இதிலிருந்து மீண்டு வருவதற்காக நாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் தான் இதை அனுமதித்தாரா என்று கேட்கக்கூடிய கேள்விகள் பல நேரங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே எழுகின்றது. ஆனால் நாம் ஆண்டவருக்கென்று முழுமையாக நம்மை ஒப்படைத்து கடவுளை நாம் நினைத்தரளி நம்முடைய நெருக்கங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். முதலாவதாக நமக்குள்ளாக நம்மீது இருக்கின்ற குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் தாவீது செய்தார். மக்கள் எதுவும் செய்யவில்லை, நான் தான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தன்னைத்தானே அவர் ஒப்புக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அது நிமித்தமாக அந்த தேசத்திலே கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோமேயானால் ஆண்டவர் இடத்திலே தன்னுடைய நம்பிக்கையை தாவீது வெளிப்படுத்தினவராக இருக்கின்றார். கடவுளை நினைப்பது மட்டுமல்ல, அவருடைய நெருக்கங்களில் வேண்டுகின்றது மட்டுமல்லாமல் தன்னுடைய நம்பிக்கையை அந்த இடத்திலே முழுமையாக வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி முழுமையாக தன்னுடைய நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலையானது சமீபமாக இருக்கின்றது. திருமறையிலே நாம் வாசித்தோம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி. கடவுள் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகின்ற பொழுது அந்த நம்பிக்கை தாவீதினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பினை, ஒரு அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆன்மீக ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உலக ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நன்மையானதை தருகின்றவராக இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களிலே நாம் அந்த வழிகளை அறியாமல் திகைத்து நிற்கின்றவர்களாக இருக்கின்றோம்.
நம்முடைய இக்கட்டு நேரங்களிலே, துன்பத்தின் மத்தியிலே, பல நேரங்களிலே ஆண்டவர் இதை ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அனுமதித்தாரே ஆனால் அதற்கென்று காரணம் இருக்கும். நாம் ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து அவரிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்குள்ளாக தேவைப்படுகிறது. அந்த ஏக்கம், அந்த வாஞ்சையை நிறைவு செய்வதற்காக அல்லது அதிலிருந்து இன்னும் அதிகமாய் நாம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தான் இப்படிப்பட்டதான லுத்தரன் ஜெப நேரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நாம் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கின்றவர்களாக, ஆண்டவரை நோக்கி பார்ப்பவர்களாக இருந்தாலும் கூட ஒரு திருச்சபை மக்களாக இணைந்து ஒன்றாக இந்த நேரத்தில் அமர்ந்து நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான வல்லமையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது நாம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி நாம் தடுமாறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆட்சி தேற்றுகின்றதாக இருக்கின்றது. இதைதான் ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை நாம் நினைத்துக் கொள்கின்றோம், ஆண்டவரிடத்திலே நான் அன்பாகத்தான் இருக்கின்றேன், தவறாமல் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்றேன், வாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி. ஆனால் முழுமையான மனதோடு கூட அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையானதாக நடைபெறும். அப்படி நன்மையாக நடைபெறுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். திருமறையிலே நாம் பார்த்தோமேயானால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் எகிப்திலே அடிமையாக இருந்து போத்திபாரனுடைய வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டவராக அவர் இருந்தார், தண்டனையை அனுபவித்தார். ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெப நேரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்திலே தாவீதை எப்படி அந்த நேரத்திலே நெருக்கங்களுக்காக வேண்டுதல் செய்து கடவுளை நினைத்தருளி அவர் மீது அந்த அசையாத நம்பிக்கையை வைத்திருந்தாரோ, அப்படிப்பட்டதான ஒரு அசையாத நம்பிக்கையை வைப்பதற்கான ஒரு அழைப்பினை ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவரை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரிடத்திலே இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்ந்து நாம் இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு ஜெபித்து ஆண்டவரிடத்திலே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலை எங்களுக்கு நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கான அழைப்பினை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். கடவுளை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் நின்று விடாமல் ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கான வாய்ப்பினை இந்த தருணத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக, இந்திய தேசத்தின் மக்களுக்காக, தமிழகத்தின் மக்களுக்காக, நம்முடைய திருச்சபை மக்களுக்காக ஒவ்வொருவருக்கும் ஜெபிப்பதற்கான வாய்ப்பினை கொடுக்கின்றார். பல நேரங்களிலே இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவது கிடையாது. ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரிடத்திலே நெருக்கங்களுக்காக வேண்டுதல் செய்து அசையாத நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த லுத்தரன் ஜெப நேரத்தின் வழியாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்ட மக்களாய் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இருவர் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ. இப்போதும் கூட ஆண்டவரே நாங்கள் திருச்சபை மக்களாக, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாக ஆண்டவரை ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படின்னு ஆண்டவரே இந்த உலகத்தை நீ கண்ணோக்கி பார்த்தருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் நாங்கள் ஒருவேளை நாங்கள் குற்றங்கள் குறைகள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை நீர் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே, அதை நாங்கள் மறந்து செயல்பட்டிருந்தால் எங்களுடைய நீர் மன்னித்தருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். அந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் எடுத்து செயல்படுத்துகின்றவர்களாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம். எங்களுடைய இக்கட்டான நேரங்களில் மாத்திரம் நாங்கள் உண்மை நினைக்காமல் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உண்மை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மிடத்திலே நாங்கள் அசையாத நம்பிக்கையை வைக்கின்றவர்களாக நாங்கள் மாற உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் நிற்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் கட்டளையிட்டருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சுதந்திரமாய் வந்து நின்று மகிழ்ச்சியோடு கூட உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். நீர் தாமை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. ஆமென்.
அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலுடைய திருச்செய்தி நாங்கள் கேட்ட சுவாமி தன்னுடைய குற்றங்களுக்காக உணர்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. அப்பா கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த தொற்று வியாதியின் மூலமாக எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளும்படியான ஒரு நேரமாக இருந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாள் ஒரு பொழுது மனம் போல வாழ்க்கை நடத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போன நிலையில ஆண்டவரே, அந்த நதியின் அருகே அவர்கள் இருந்து அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தன்னுடைய கிணறுகளை அலறி செடிகளின் மேல் வைத்து நாங்கள் பாடுவோம், எப்படி என் ஆண்டவனை நாங்கள் துதிப்போம், எங்களுடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று சொல்லி ஆண்டவரே தங்களை மறந்தவர்களாக ஏசப்பா அம்மா நினைத்து பார்த்தார்கள். நீர் கொடுத்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனது நிமித்தமாக சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பாதையில் கூட நாங்கள் மறந்து போன தூரமான ஒரு வாழ்க்கை. ஆகவே நாங்கள் இந்த தொற்றிலே நாங்கள் அகப்பட்டு நாங்கள் சுழன்று இருக்கிறோம். கர்த்தாவை நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை, நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க, பாரமான பாவமான எங்களை சுற்றி நெருங்கி இருக்கின்ற எல்லா பாவங்களையும் நாங்கள் ஆண்டவரை தள்ளிவிட்டு எங்களுடைய ஓட்டத்தை துவக்குகின்ற முடிக்குகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும்படியான காலங்களும் நேரங்களாக இருக்கிறது. அப்பா, உடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு காலங்களும் நேரங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இறைவா, இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனம் வருந்துகிறோம் இயேசுவே. ஒட்டுமொத்த உலகத்தில் ஒட்டுமொத்த பாவங்களுக்காக சிலுவையிலே சிந்தின அந்த மேலான பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் உங்களுடைய சரீரத்தில் நாங்கள் பூசிக்கொள்கிறோம். இரட்டொடுத்தி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இயேசுவே. ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். 1,20,000 மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை ரட்சித்த கடவுள் அல்லவா? மனமாறின கடவுள், அழிப்பேன் என்று சொல்ல வாக்கு தத்துவம் கொடுத்த அந்த கடவுள், அவருடைய மனமாற்றுதலை அறிந்த ஆண்டவன் தாமே அவருடைய புது வாழ்க்கை கொடுத்தவரே, ஒரு புதிய தேசத்தை கொடுத்தவரே, வாழும்படியாய் செய்தவரே, வாழ்க்கை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய தேசத்தை உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய மனிதர்களை உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளை செப நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த தேசத்திற்காக, எங்களுடைய திருச்சபைக்காக, குருமார்களுக்காக, எங்களுடைய அன்பு பேராயருக்காக, அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். விரைவில் இந்த ஆலயம் திறக்கப்படட்டும் சார். நாங்கள் ஆண்டவரே கூடி வந்து பவுஞ்சாக ஆண்டவர் கூடி வந்து நாங்கள் பாவரிக்கையிட்டு இறைவனை மீண்டும் உடைய திருநாமத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட உடைய ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக உங்கள் வாசற்படியில் எங்கள் கதறுகிறோம். ஏசப்பா, என் கண் நோக்கி பார், எங்களுக்கு விடுதலை தார், எங்கள் சிறையறைக்கை மாற்றும் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு என்று சொல்லியிருக்கிற கடவுள் தாமே அந்த முடிவை ஆண்டவர் திருக்கரங்களை நீட்டி ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய பொற்கரத்தை தாழ்த்தி படைக்கிறோம்.
எங்கள் இறைமகனும் மீட்பெருமாயிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராட்சியம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னன்றி விட எங்கள் ஆகாரத்தை நிறுத்தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்ற நிகழ்வுகளே ஆமென். இது உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் கூட்டுறவும், அருளும் ஒத்தாசை நன்மைகளும் நம்முடைய இல்லற வாழ்க்கையோடு, திருச்சபையோடு, நம்முடைய அன்பு குழந்தைகளோடு, ஒவ்வொரு தேசத்தினுடைய அனைத்து மக்களோடும் இருந்து ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்து அருள் புரிவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.